ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கோட கொஷின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம என்விரான்மெண்டல் வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் பார்த்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஷின் டிஸ்கஷன் அண்ட் தென் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிப்பீட்டட் எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிசி கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உங்களுக்கு எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிசிக்கும் டிஆர்பி அண்ட் கேட் வரைக்குமே ஓரளவுக்கு ப்ராமினெண்ட்டான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 30% ஆஃப் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே 80% தியரி கொஷின்ஸ் ரிப்பீட்டடான ஒன்லைனர்ஸ் தான் கேட்பாங்க. 20% தான் நம்மளுக்கு பிஹெச் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் குளோரின் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். மற்றபடி ரொம்பவே ஈஸியானது தான் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். சரி வாங்க கொஷின் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். டோட்டல் வாட்டர் டிமாண்ட் மேபி டேக்கன் ஆஸ் அப்படின்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ நம்மளுக்கு டோட்டல் வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளான கொஷின். ஸோ டோட்டல் வாட்டர் டிமாண்ட் மேபி டேக்கன் ஆஸ் நம்மளுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 270 தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது. ஸோ இதுவே நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி ஃப்ளஷிங் கொடுத்துருந்தாங்க, வித்தவுட் ஃப்ளஷிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு 350 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் பொறுத்து நம்ம 270 அப்படின்றது கிளிக் பண்ணியிருக்கோம். டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ? 135. ஸோ இண்டஸ்ட்ரியல் 50. ஆக்சுவலாக அந்த 50 135 50 அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பப்ளிக் யூஸ் 10 அண்ட் தென் கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் 20 to 50. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு டோட்டல் வாட்டர் டிமாண்ட் 270 வந்திருக்கு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டோட்டல் வாட்டர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் சிட்டி இஸ் ஜென்ரலி அசஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஸோ இந்த வாட்டர் ரெக்வயர்மெண்ட் அந்த சிட்டியோடது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன்ஸ் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட், ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட், ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் என்னென்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டும் ஹவர்லி டிமாண்ட் எடுத்துப்போம், அண்ட் தென் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டும் ஃபயர் டிமாண்ட் சேர்த்து ஒரு வேல்யூ எடுத்துப்போம். ஸோ இது எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் டோட்டல் வாட்டர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் சிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஸோ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட், ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் வாட்டர் டிமாண்ட். ஸோ இதுதான் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். ஓகேவா? which of the following represent the value of hourly variation factor? ஸோ இதில் எது நம்மளோட பீக் ஃபேக்டர், அந்த ஹவர்லி வேரியேஷனோட பீக் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் 1.5. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் டெய்லி கன்சப்ஷன் 1.8 இன்ட்டு ஆவரேஜ் டெய்லி கன்சப்ஷன். மேக்ஸிமம் ஹவர்லி கன்சப்ஷன் அப்படின்னு பீக் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹவர்லி வேரியேஷன் ஃபேக்டர், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கன்சப்ஷன், அப்புறம் 24 hours. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹவர்லி டெய்லியாக இருக்கிறத ஹவர்லியாக மாற்றுறோம். ஸோ அதனால தான் 24 பண்ணுறோம். அண்ட் ஹவர்லி வேரியேஷன் ஃபேக்டரை 1.5 பண்ணுறோம். ஸோ அது பண்ணி தான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் 2.5 வருது. சாரி, இது பீக் ஃபேக்டர் கிடையாது, ஹவர்லி வேரியேஷன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.5. அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹவர்லி கன்சப்ஷன், மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டில் தான் நம்மளுக்கு இந்த ஹவர்லி வேரியேஷன் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், 1.8 பார்த்துருக்கோம், 2.7 பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் நம்ம ஆன்சர்னு போடுவோம். பட் ஹவர்லி டிமாண்ட் அப்படின்னு ஹவர்லி வேரியேஷன் ஃபேக்டர் அப்படின்னா 1.5. ஓகே. தேர்ட் கொஷின், வாட்டர் போன் டிசீஸ் காலரா இஸ் காஸ்ட் பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட்டர் போன் டிசீஸ், அந்த டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். நிறைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டிசீஸுமே என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ காலரா விப்ரியோ காலரே அப்படின்னு நம்ம நேம் வச்சே சொல்லிடலாம். ஸோ விப்ரியோ காலரே ஒரு கிராம் நெகட்டிவ் அண்ட் கமா ஷேப்டு பாக்டீரியம், அண்ட் தென் பாக்டீரியம் நேச்சுரல் ஹேபிட்டட் இஸ் பிராக்கிஷ் அண்ட் சால்ட் வாட்டர். ஓகே, ஸோ விப்ரியோ காலரே இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஆவரேஜ் வாட்டர் கன்சப்ஷன் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 90. ஸோ இது கோட் புக்கில் இருந்து வந்திருக்க கொஷின். ஸோ இதுதான் அது கோட் புக்
நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வாட்டர் கன்சப்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரேஞ்சு. ஸோ இது எங்கேயும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது கோல் புக்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த டேபிள் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஓரலாக. ஆவரேஜ் வாட்டர் கன்சப்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து 45 to 90 LPCD. ஓகேவா? ஸோ கன்சப்ஷன் பர் டே இன் லிட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோட் புக் வந்து 9668 அண்ட் 1981. ஓகேவா? ஸோ அந்த இயரில் வந்து அந்த கோட் புக்லேருந்து தான் இந்த டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஃபார் பாத்ரூம்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி ப்ரொவைடட் வந்து 45 அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஃபார் நோ பாத்ஸ் ரூம்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி ப்ரொவைடட் 30 பர் ஹெட். ஸோ இதெல்லாம் அந்த கோட் புக்கில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஹோம்ஸ் அண்ட் மெடிக்கல் குவார்ட்டர்ஸ், ஹாஸ்டல்ஸ், ஹோட்டல்ஸ், ஆஃபீஸ் வந்து 45 and then restaurants 70 and cinemas வந்து 15. ஸ்கூல்ஸில் வந்து டே ஸ்கூல்ஸ் அண்ட் போர்டிங் ஸ்கூல்ஸை 45, 135. ஓகே, ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ் ஆர் நார்மலி டிசைன்ட் ஃபார் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பின் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நம்ம நோட்ஸில் இருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்ஸ்னால் 30 years. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த வேல்யூ ஆஃப் பீக் ஃபேக்டர் considered in the estimation of water demand for the population of 1 lakh. ஓகே, ஸோ அதோட பீக் ஃபேக்டர் என்ன அப்படின்ற கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா 2.50. எப்படின்னா பீக் ஃபேக்டர் ஆஃப் பாப்புலேஷன் அப் டு 50,000 வந்து 3. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே பீக் ஃபேக்டர் பாப்புலேஷன் வந்து 50,000 to 2 lakhs வந்து 2.5. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 lakh அப்படின்றனால 2.5. அதுவே வந்து பாப்புலேஷன் மோர் தென் 2 lakhs அப்படின்னா 2. ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், த ப்ரிஸ்கிரைப்ட் வாட்டர் கன்சப்ஷன் ஃபார் ரெஸ்டாரண்ட். ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்றது. ஸோ நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 70 liters per seat per day அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபார் ஃப்ளூயிட்ஸ் டிசரபிள் இன் வாட்டர். ஸோ ஃப்ளூயிட்ஸோட வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோடது. 1 to 2 mg per liter, நாட் மோர் தென் 1 mg per liter. அண்ட் சி வந்து 10 to 20. ஓகே, கண்டிப்பாக 10 to 20 கிடையாது, நாட் மோர் தென் 250 கிடையாது. ஸோ இல்லை நம்ம அப்படியே நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளூரைட்ஸ்னால் கண்டிப்பாக 1 something ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சர்? நாட் மோர் தென் 1 mg per liter. ஓகே, ஸோ இதை பாருங்கள், அப் டு 1 mg per liter வந்து நம்மளுக்கு டென்டல் கேவிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த பர்மனெண்ட் டீத் அப்புறம் கெமிக்கலாக நம்மளோட டீத் வந்து ஹார்டராக இருக்கும். அதுவே எக்ஸஸ் ஆகுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1.5க்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு மோல்ட்டிங், நம்ம அதிகமாக ஹார்டர் ஆகிட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அதுதான் வந்து மோல்ட்டிங் ஆஃப் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஃப்ளூரைட்ஸ் கிரேட்டர் தென் 5 mg per liter காசஸ் டிஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ். ஸோ 5 mgனா டிஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1க்கும் கீழே இருக்கக்கூடாது, 1.5க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாட் மோர் தென் 1 mg. ஸோ ஏன் அப்படின்னா எங்கள் ஃப்ளூரைட்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அப் டு 1 mg வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து டென்டல் கேவிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. 1 mg வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுவே நம்மளுக்கு வாட்டரில் எவ்வளோ டிசரபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mgக்கு மேலே போகக்கூடாது, 1 mg வரைக்கும் இருக்கணும். அதே வந்து 1.5க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் மோல்ட்டிங் ஆஃப் டீத்ஸ் நடக்கும். அதே 5 mg வந்து இருக்குது அப்படின்னா அந்த போன் டிஃபார்மேஷன் நடக்கிறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 1 mg வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நாட் மோர் தென் 1 mg தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்ட் பெர்மிசபிள் லிமிட் ஆஃப் ஃப்ளோரைட்ஸ் இன் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் நம்மளோட குளோரைட் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ். 150, 200, 250, 300. ஓகே, ஸோ mg per liter தான் எல்லாத்தோட யூனிட்டு. ஸோ எந்த எஸ்ஐ யூனிட் எந்த கோட் புக்கில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2012ஓடது பெர்மிசபிள் வந்து 250 mg per liters. ஓகேவா? த கலர் இன் வாட்டர் இஸ் டிட்டர்மைன்டு பை, நம்ம கலர் வந்து வாட்டர் நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம்? அந்த மீட்டரை பற்றி பார்த்துருக்கோம். ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் கண்டிப்பாக கிடையாது, ஃபோட்டோமீட்டர் அண்ட் டின்டோமீட்டர், ஆல் ஆஃப் திஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்டோமீட்டர். ஸோ கலர் அப்படின்றது டிசால்வ்டு மேட்டரால் நம்மளுக்கு காஸ் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் டின்டோமீட்டர். ஸோ ட்ரூ கலர் வந்து டிசால்வ் சாலிட்ஸ், அது
அப்பேரண்ட்டாக ஒரு கலர் வச்சு நம்ம சொல்கிறது சஸ்பெண்ட் அண்ட் சாலிட்ஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ ஏன் கலர் வந்து அப்ஜெக்ஷனபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளசண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ கலர் இருந்ததுன்னா வாட்டரில். ஸோ அயன் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு ரெட் கலர் கொடுக்குது, அதே மேக்னசைஸ் ஆக்சைடு வந்து பிளாக் கலர் கொடுக்குது, அண்ட் நியூமிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு எல்லோயிஷ் ப்ரௌன் கலர் கொடுக்குது. ஓகேவா? ஸோ கலர் வந்து எங்கே மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டின்டோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த கலரோட யூனிட் வந்து ட்ரூ கலர் யூனிட் TCU இல்லைனா ஹைசன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the value of total hotness acceptable in potable water has per unit. போர்ட்டபிள் வாட்டர்னால் என்னென்னா வாட்டர்லேயே நம்மளுக்கு நிறைய இருக்குது. போர்ட்டபிள் வாட்டர், பேலட்டபிள் வாட்டர் அந்த மாதிரி. ஸோ போர்ட்டபிள் நம்ம அவைலபிளாக இருக்க வாட்டர். ஸோ அதில் வந்து எவ்வளோ டோட்டல் ஹார்ட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்ற ஆன்சர் பார்த்தலாம். 300 ppm. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து அக்செப்டபிள் லிமிட் வந்து 200 mg/L. அதே காஸ்ட் ஃபார் ரிஜெக்ஷன் வந்து 600 mg/L. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் புக்ஸ்லேருந்து. பட் நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ நம்ம போர்ட்டபிள் வாட்டரில் எந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 300 ppm வரைக்கும் டோட்டல் ஹார்ட்னஸ். ஓகேவா? ஸோ ஹார்ட்னஸ்னால் என்ன உங்களுக்கு? ஸோ இந்த ஹார்ட்னஸ் வந்து இந்த கால்சியம், மெக்னீஷியம், ஸோ அதனால் காஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு ஹார்ட்னஸ். அதில் கார்பனேட் ஹார்ட்னஸ் அண்ட் நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ், நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் வந்து பர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஸோ இந்த ஹார்ட்னஸ் வந்து டிட்டர்மினேட் பண்ணுற அந்த ஏஜென்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எத்திலீன் டையமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட், அதான் EDTA. ஓகேவா? ஸோ எதை யூஸ் பண்ணுவோம், அந்த EDTA டெஸ்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எரிகோக்ரோம் பிளாக் டீ, அதான் EBT யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்னொரு கொஷின், ஃபஸ்ட்டு நீங்கள் EBT யூஸ் பண்ணும்போது அது ரெட் கலர் இருக்கும். நீங்கள் டைட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கலர் வந்து ப்ளூவாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் எரிக்ரோம் பிளாக் டீ. ஸோ எதுக்குன்னா ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து போர்ட்டபிள் வாட்டரில் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 300 pp. ஓகே. ஸோ இதுதான் அக்செப்டபிள் லிமிட் ஹார்ட்னஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 200 mg/L. அது காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து 600 mg/L. ஸோ டொமஸ்டிக் சப்ளைஸ்க்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 150 mg/L. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம அப்ஜெக்டிவில். பட் இங்கே வந்து போர்ட்டபிள் வாட்டரில் ஐஎஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஷின். ஓகே. The permissible or desired water standard of drinking water for total dissolved solids. ஸோ நம்மளோட டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்மிசிபிள் லிமிட் இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 mg/L. ஓகே. இதுவும் வந்து நம்ம டேபிள். ஸோ இந்த டேபிள்லாம் கொடுக்குறது எதுக்காகனா ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்லேயே யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா IS 3225. ஸோ அந்த ஐஎஸ்லேருந்தே எடுத்திருக்கோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். ஸோ இது ரெக்வயர்ட் அக்செப்டபிள் வந்து 500 அண்ட் பெர்மிசபிள் லிமிட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் சோர்ஸ். ஓகே. ஸோ இந்த கொஷின் வந்ததில் ஆல்டர்னேட் சோர்ஸ் வச்சுருக்கும் போது எவ்வளோ வரைக்கும் பெர்மிசபிள் அப்படின்னா 2000 வரைக்கும். பட் நம்ம டொமஸ்டிக்காக நம்ம ரெக்வயர்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 500. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் டன் டு ரிமூவ். ஸோ டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எந்த குவான்டிட்டி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக டிஸ்இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்ஷனாக அந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸு அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பாக்டீரியா தான் இங்கே வந்து நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ எதுக்காக ப்ராசஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் எய்தர் பை ஃபிசிக்கல் ப்ராசஸ் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா பாய்லிங், யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கெமிக்கல் அப்படின்னா குளோரினேஷன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் புரோமைன், அயோடின், ஓசோன், பொட்டாசியம், பெர்மாங்கனேட், இது எல்லாமே நம்ம ப்ராசஸ் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்இன்ஃபெக்ஷன்னா என்ன அப்படின்னா பாக்டீரியா. ஸோ இப்போ கூட நம்ம இந்த டைமில் மோஸ்ட்டாக நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற வேர்ட் வந்து நிறைய ஆட்ஸில் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பாக்டீரியா மட்டும் கிடையாது, எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் ட்ரீட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஓகே. ஸோ இங்கே ஆப்ஷனில் பாக்டீரியா இருக்குது. ஹைட்ரோஃபோபியா இஸ் எ ஃபியூச்சர் ஆஃப் விச் டிசீஸ்? போலியோ, மியாசிஸ், ரேபிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் ஹைட்ரோஃபோபியா வந்து ரேபிஸ் தான் ஆன்சர். ஸோ ரேபிஸ் டிசீஸ் அதுதான் வந்து ஹைட்ரோஃபோபியா. ஓகே.
In surface water, the presence of taste and odor due to dissolved gases may be removed by. ஸோ எந்த ப்ராசஸில் வந்து இந்த டேஸ்ட் ஆர்டர் அது கூட டிசால்வ் கேஸஸும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ கேஸஸ் ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஃபில்ட்ரேஷன் கிடையாது, அண்ட் கொயாகுலேஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸோட ஒரு சப் ப்ராசஸ் தான் அது. ஏரேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன் பற்றி தான் இப்போ பார்த்தோம். கண்டிப்பாக அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஏரேஷன். ஸோ எதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரிமூவ் த கேஸஸ் லைக் H2S அண்ட் CO2, கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு இருக்க கேஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் வந்து வாட்டரில் போட்டு ஆக்சிடேஷன் நடந்து நம்மளுக்கு அன்டிசைரபிளாக இருக்க ஆர்கானிக் மேட்டரு, ஆயில்ஸு, ஹேர் இது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஏரேஷன் ப்ராசஸ். ஏரேஷன் ஆல்சோ ரிமூவ்ஸ் ஃபீனால்ஸ், ஹியூமிக் ஆசிட் ஃப்ரம் வாட்டர். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் போர்ஷன் ஆஃப் அல்கலினிட்டி இன் வாட்டர் இஸ் காஸ்ட் பை. ஸோ அல்கலினிட்டி பற்றி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம நோட்ஸில் இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்படி அந்த ஆர்டர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்ற மேஜர் போர்ஷன் ஆஃப் அல்கலினிட்டி வாட்டர் எதனால காஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராக்சைடு, கார்பனேட் அண்ட் பைகார்பனேட், ஹைட்ராக்சைடு, பாஸ்பேட் அண்ட் பைகார்பனேட், சிலிக்கேட், அமோனியா அண்ட் பைகார்பனேட், ஹைட்ராக்சைடு, அமோனியா அண்ட் பைகார்பனேட். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் தான். ஏன் படிக்கிறேன்னா, அந்த இதை பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷனும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே நெக்ஸ்ட் ஆன்சர் கூட போகலாம். என்னென்னா ஹைட்ராக்சைட் அண்ட் கார்பனேட் அண்ட் பைகார்பனேட் தான் நம்மளோட ஆன்சர். எப்படி அப்படின்னா, அல்கலினிட்டினா என்ன? அந்த குவான்டிட்டி ஆஃப் அயன்ஸ் எந்த அளவுக்கு அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது நம்மளுக்கு அல்கலினிட்டி அண்ட் அசிடிட்டி. H+ அயன்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை நியூட்ரலைஸ் சமப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அயன்ஸ் தேவையோ அந்த குவான்டிட்டியை தான் நம்ம அல்கலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்கலினிட்டி எதனால அப்படின்னா H2 2- அண்ட் HCO3 1- அண்ட் OH. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ்னால தான் அல்கலினிட்டி நம்மளுக்கு காஸ் ஆகுது. ஸோ அந்த மேஜர் கான்ஸ்டிட்யூண்ட் ஆஃப் அல்கலினிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட கார்பனேட். அண்ட் தென் இது வந்து என்ன? பைகார்பனேட் அல்கலினிட்டி. ஓகே. இது பைகார்பனேட், ஏதோ ஹைட்ரஜன் ஆடாக இருக்குது. அண்ட் தென் கேஸ்டிக் அல்கலினிட்டி. ஓகே. ஸோ அதான் ஹைட்ராக்சைடு. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஹைட்ராக்சைடு, கார்பனேட் அண்ட் பைகார்பனேட். ஸோ இது மூணுமே நம்மளுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் காசிங் என்னது? அல்கலினிட்டி. ஸோ இது ஹைட்ரோசல்ஃபைட். ஸோ இது இது ஆக்சுவலாக தெரியல எனக்கு. ஸோ இதை என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து மேஜராக அல்கலினிட்டி காஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் வந்து நான் வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில். ஸோ அகெயின் ஒரு டிஸ்கஷனில் வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இனிமேல் வந்து அப்பப்போ கொஷின் டிஸ்கஷன் வீடியோ வந்துட்டுருக்கோம். நம்ம போர்ஷன் வந்து 90% கிட்டே கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா ஃபுல்லாக கொஷின்ஸ் தான் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ரெடியாக இருங்க. ஸோ நீங்களும் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நிறைய கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம், இல்லை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ நான் அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் கொஷின்ஸே எடுத்தேன். உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், ரிவைஸ் பண்ணலாம், ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது ஹாப்பி தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.